அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோஃபியா. நன்றி சொல்கிற விதமாக இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் 40% மதிப்பெண், அதாவது 60 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி அரசாணை நிலை எண் 46 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் டிஆர்பிக்கும் அது மாற்றுத்திறனாளித்துறை மட்டும் இல்லாமல் இதற்காக பாடுபட்ட அத்தனை மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் நல்வுள்ளங்களுக்கும் மூத்தவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். இது இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு பின்னாடி அரசாணை பற்றின விவரங்களும் வருது, அதையும் பார்த்துட்டு உங்களை மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு கல்வித்துறையில வந்திருக்க ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு அரசாணையை பத்தி. இது டீச்சர் ஆகணும்னு கனவு காத்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. வாங்க அது என்னன்னு விவரமா பார்க்கலாம். ஆமாங்க, ஆயிரக்கணக்கான வருங்கால ஆசிரியர்களோட வாழ்க்கையை மாத்தி போடக்கூடிய ஒரு புதிய விதி. அப்படி என்னதான் அதுல இருக்கு? இதனால என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது? வாங்க இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த புதிய விதி அப்படின்னா என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த முக்கியமான அரசாணை. கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 46 பள்ளி கல்வித்துறை மூலமா February 28, 2025 அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இப்போ நாம பேச போற எல்லா மாற்றத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ இந்த ஆர்டரோட முக்கியமான சாராம்சம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அதாவது TNTET, அதுல மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை நம்ம அரசாங்கம் மாத்தி அமைச்சிருக்கு. ஆமாங்க, இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சிங் மூவ். ஓகே, மார்க்ஸை மாத்திட்டாங்கன்னு சொல்றோமே, அப்படி என்னதான் மாத்திருக்காங்க? முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு நாம ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இருந்த பழைய சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா, இந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வேற வேற மாதிரி இருந்தது. அதாவது ஜெனரல் கேட்டகரினா 150க்கு 90 மார்க் எடுத்தாகணும், அது 60%. அதே மாதிரி பிசி எம்பிசி கேட்டகரினா 75 மார்க், அதாவது 50%. SC ST பிரிவினருக்கு 60 மார்க், அதாவது 40%. இப்படித்தான் இருந்துச்சு. அப்போ ஒரு கேள்வி வருது, மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு எப்படி? அவங்களுக்கும் இதே மாதிரி தான். அவங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கான மார்க்ஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? இதுதான் அந்த மேஜிக் நம்பர் 40%. ஆமாங்க, இனிமே மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, ஜெனரல், பிசி, SC எதுவுமே கணக்கில்ல. அவங்க தேர்ச்சி பெற தேவையானது ஜஸ்ட் 40% மார்க்ஸ் மட்டும்தான். 40% சொன்னா, அதாவது 150 மார்க்குக்கு வெறும் 60 மார்க் எடுத்தா போதும். யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம் கம்யூனிட்டி பேஸ்டு பாகுபாட்டையே நீக்கிடுச்சு. இப்போ எல்லா மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கும் ஒரே மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்டை இது கொண்டு வந்திருக்கு. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா கவர்மெண்ட் ஏன் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தாங்க? இந்த மாற்றத்துக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கு? வாங்க அதையும் நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லயே அதுக்கான காரணங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல் முக்கியமான காரணம் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் கொடுத்த ஒரு பரிந்துரை. அடுத்ததா நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானாலெல்லாம் ஏற்கனவே இந்த 40% ரூல் தான் இருக்கு. ஸோ அவங்க கூட நாமளும் இணக்கமா போறோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, SC ST பிரிவினருக்கு எப்படி 40% தகுதி மதிப்பெண் இருக்கோ, அதே சமமான வாய்ப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சமத்துவ நோக்கம் தான் இதுக்கு அடிப்படையான காரணம். ஓகே, முடிவெடுத்தாச்சு. அதுக்கான காரணத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த விதியை எப்படி அதிகாரப்பூர்வமா நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆர்டர்ல இருந்து ஒரு முக்கியமான வரியை இப்ப பாருங்க. இது என்ன சொல்லுதுன்னா, மேலே சொன்ன இந்த குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது TRB இனிமே பின்பற்றலாம்னு அனுமதி கொடுக்கப்படுதுன்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, கவர்மெண்ட் TRBக்கு நேரடியா ஆர்டர் போடுறாங்க. இதுதான் இந்த ரூலை அஃபிஷியல் ஆக்குற ஃபைனல் ஸ்டெப். அதோட மட்டும் இல்ல, இந்த ஆர்டரோட காப்பியை TRB சேர்மன், ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர்னு சம்பந்தப்பட்ட எல்லா பெரிய அதிகாரிகளுக்கும் அனுப்பிடுறாங்க. எதுக்கு? இந்த ரூல் உடனே இமீடியட்டா அமலுக்கு வரணுங்கிறத உறுதிப்படுத்ததான். சரி, இவ்ளோ நேரம் நாம ரூல்ஸ், நம்பர்ஸ், ஆர்டர்ஸ்னு பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு அரசாணையோட உண்மையான தாக்கம் என்ன? நிஜ வாழ்க்கையில இது ஏன் இவ்ளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு ஆணை பல வருஷமா இருந்த ஒரு பெரிய தடைய உடைச்சு எரியுது. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல சமத்துவத்தையும் எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு தன்மையும் இது கொண்டு வருது.
திறமை இருந்தும் சின்ன சின்ன மார்க் வித்தியாசத்தால வாய்ப்பை இழந்த எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளோட ஒரு பெரிய சவாலை இது நீக்குது. சோ இதோட இறுதி விளைவு என்ன? டீச்சர் ஆகணும்னு பெரிய கனவோட காத்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கிளாஸ் ரூம்களுக்குள்ள வர்றதுக்கான வழி ரொம்பவே சுலபமா இருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம முழு கல்வி அமைப்புக்குமே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நிச்சயமா இது ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. ஆனா இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. எல்லாருக்குமே ஒரு சமமான, எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு கல்வி சூழலை உருவாக்கணும்னா இந்த மாதிரி இன்னும் என்னென்ன தடைகளை நாம கண்டுபிடிச்சு உடைக்கணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?